ரைட். இதுதான் சஃபா. இந்த மலையிலிருந்து தான் இந்த பிரார்த்தனை எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே மருவாக்கு போகிறோம். மருவாக்கு போகிற நேரத்தில் இந்த பச்சை லைட் ஏரியா ஒன்று இருக்குது. இந்த ஏரியாவில் ஆண்கள் மட்டும் ஓடுவாங்க, அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான். மற்ற ஏரியாவில் சாதாரணமாக நடக்குது தான். சாதாரணமாக நடந்து அப்படியே போனால் மருவா கிட்டத்தட்ட 450 மீட்டர். சஃபாலேருந்து மருவாக்கு 450 மீட்டர் இருக்குது, 1/2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. விளைஞ்சா போனால் மருவாவுக்கு ஏறி நாங்கள் ஆரம்பத்தில் ஓதினோமே, சஃபாவுக்கு ஏறு நேரத்தில் ஒரு குர்ஆன் வசனம் அதை ஓதுதில்லை, அது ஒழுக்கத்தான். மருவாக்கு ஏறினத்துக்கு பிறகு மருவாவில் நாங்கள் சஃபாவில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தின மாதிரி திக்ருகளை, அந்த துவாவை அதுகளை ஓதிட்டு அதே மாதிரி அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு மருகைக்கு வர. இப்படித்தான் நீங்கள் சஃபா மருவா கடையில் சாய் செய்யணும். உங்களுக்கு விரும்பினா எல்லா கட்டத்திலையும் துவா கேட்கணுமென்று இருந்தால் தாராளமாக உங்களுக்கு நின்று துவா கேட்கணும். ஆனால் அந்த திக்குகளை கட்டாயம் என்ன செய்யணும்? ஓதணும். உங்களோட பிரத்யேகமான துவாக்களை சஃபால மருவால அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்ட அளவுக்கு நீங்கள் தாராளமாக துவா கேட்கணும். ஆனால் அந்தந்த சஃபால அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற விஷயம், அந்த துவா கேட்குற அந்த திக்கிற ஓதுற அந்த பிரார்த்தனை செய்கிற விஷயங்கள் எல்லாம் 2 மலையிலே நடக்கும். 2லே நடக்கும். கடைசியாக 7வது சஃபால ஆரம்பித்தா மருவால தான் முடியும். ஏன்னா 7 வட்டை சஃபாலேருந்து மருவாக்கு 1, மருவாலேருந்து சஃபாக்கு 2, இங்கிருந்து அங்கேக்கு 3, 4, 5, 6, 7 மருவால தான் முடியுது. மருவால முடிகிற நேரத்தில் அந்த பிரார்த்தனைகள் அதுகள் ஒன்றுமே செய்தில்லை. மருவால முடிஞ்சா முடிச்சு. இதுதான் சை. இதில் மிக முக்கியமான ஒன்று, சை செய்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா ஜம்சம் நீர் குடித்தாங்களாம். ஹத்தா தவல்ல ஹதீஸில் வருது, கண்ட வயிறு நிரம்பும் மலைக்கும் ரசூல்லா குடித்தாங்க. தண்ணி எடுத்து மேனிகளில் தேய்ச்சி கொண்டாங்க, மூஞ்சில் தேய்ச்சி கொண்டாங்க, தலையில் ஊற்றி கொண்டாங்க. நல்லா ஹதீஸ் வருது. தாராளமாக செய்யணும், அதெல்லாம் பிதஅத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்சது. ரசூலுல்லாஹ் செஞ்சதாக தாராளமாக ஹதீஸ் வருது. அதனால் அந்த ஏரியாவில் ஜம்சம் நீர் வச்சிருக்கும். அந்த சுண்ணா பயன்படுத்தி உங்களுக்கு அந்த ஜம்சம் நீரை குடிக்கலாம், மேலே தடவி கொள்ளலாம். இதெல்லாம் இருக்குது ஹதீஸில். இதுதான் சாய். சஃபாலையா ரப்பனாத்தினாவா? ஓ, இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆஇரில்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை ஒருக்கத்தான் ஓது. அது சஃபாவுக்கு என்டர் ஆகிற நேரத்தில் மட்டும்தான். மற்றபடிக்கு தக்பீர் சொல்கிறது, மற்ற துவா ஓது, இதெல்லாம் எல்லா மலைகளையும் நடக்கும். ரைட். ஜம்சம் இல்லை, ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு துவா ஓதணும்னு சொல்லி எந்த துவாவும் இல்லை. ஜம்சம் தண்ணியை குடிச்சே மட்டும்தான். ஓ ஓ 2 எல்லா டிப்பும் அது ஓதணும். சஃபாலையும் ஓதணும், மருவாலையும் ஓதணும். சஃபால ஓதணும், மருவாகணும். எப்பப்பெல்லாம் நீங்கள் சஃபால மருவால நிச்சயம் அந்த தக்பீரும் அந்த துவாவும் ஓதித்தான் ஆகும். 3 தடவை. ரைட். நான் சொல்லேன், சட்டம் சொல்லு, பின்னால் வார அந்த விஷயம். சஃபாம் கட்டாயம் இல்லை. சேம் தவாஃபில் எந்த சட்டத்தை பார்த்தோம் அதே சட்டம் தான் இந்த சாயிலே, அதாவது இந்த சஃபா மருவா கலையில் ஓடுது. கட்டாயம் நாங்கள் செய்கிற நேரத்தில் தொழுகை நேரங்கள் வார அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வாரதுனால உள்ள பெட்டர். வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சஃபா மருவாவிலிருந்து நீங்கள் வெளியில் போகிற டைமுக்கே உங்களுக்கு பாத்ரூம் இருந்துச்சு. அந்த பாத்ரூம் ஏரியா இப்போ அந்த பாத்ரூம் ஏரியா அடிச்சிக்கிற ஏரியா வந்து அபு ஜஹல்ட வீடு. சவுதி கவர்மெண்ட்டால் லைன் அப்படியே பாத்ரூம் அதை வச்சுக்க அவனுக்கு ஒரு இழிவுக்காக வேண்டி மருவாலேருந்து நீங்கள் வெளியில் அப்படியே வெளியே போனால் உங்களுக்கு முன்னுக்கு விளங்க பாத்ரூம். அந்த ஏரியா வந்து அபு ஜஹல்ட வீடு. அதான் அபு ஜஹல்ட வீடாக இருந்தது அந்த காலத்தில்.
சரி, தாராளமாக இல்லை. தவாஃபில் இதே சட்டம் தான், இதுதான், எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். அப்போ நாங்கள் தவாஃபை முடிச்சிட்டோம், சஃபா மருவா கடையில் ஓடுது சட்டம் முடிச்சிட்டோம். இன்னும் ஒன்று இருக்குது, அதுதான் முடி வெட்டுது. அந்த முடியை வெட்டிட்டா எங்களோட உம்ரா க்ளோஸ். சரியா? இன்னும் ஒன்று சொல். விலங்கல் இருக்கு. ஓ இல்லை இல்லை இல்லை. ரைட். இப்போ நாங்கள் தவாஃப் முடிஞ்சு கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுமா? தவாஃப் முடிஞ்சு சை முடிஞ்சு இன்னும் ஒன்று இருக்கிறது வந்து எங்களோட முடியை நாங்கள் களையிறது. சில பேர் வந்து இப்படி இப்படி பிடிச்சி இப்படி வெட்டு, ஆம்பளைகள் பிழை, பெரிய பாரிய பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முகஸ்ஸிரீன முஹல்லிகீன, ஒன்றோ முழுமையாக வலிக்கணும் அல்லது முழுமையாக ஷோட் பண்ணணும். இது ஆம்பளைகளுக்கு. கொஞ்சம் பேர் இப்படி எடுத்து என்னை பார்க்கலாம், இப்படி எடுத்து இப்படி வெட்டுது. இது எங்கிருந்து வந்த சட்டமோ அல்லாஹு ஆலம். இது வந்து அந்த ஷாஃபி மதுஹபில் உள்ள ஒரு சட்டம் உண்டு. அதாவது உது செய்கிற நேரத்தில் எங்களுக்கு சில ஆட்கள் உது செய்வாங்க அப்படின்னு கேட்டால் அந்த தலையை கழுக நேரத்தில் இப்படி இப்படின்டுவாங்க. இதே சட்டத்தை அங்கே உம்ரால முடிவெட்டு ஆட்கள் இதே மாதிரி தான் கொஞ்சம் வெட்டினா போதும் பண்ணுவாங்க. ரசூலுல்லாட உழுவில் அப்படி ஒரு உது ஒன்று இல்லை, இப்படி உழு செய்த ஒன்று இல்லை. ரசூலுல்லாட உதுவில் ரசூல்லா கையில் தண்ணியை எடுத்து நனைச்சி இப்படி பெய்த்து இப்படி வந்தாங்க. இதுதான் ரசூல்லாட உது. இப்படி இப்படி செல்வது வந்து அது சில பின்னால் வந்த அறிஞர்களுடைய கருத்தை தவிர ஹதீஸில் அப்படி கருத்தொண்டு இல்லை. உதுவில் அப்படி செய்கிறதுனால உம்ராக்கும் வைத்து இங்கே சிலதை இப்படி தடவுற மாதிரி அங்கே சிலதை வெட்டலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்திருக்கு. அது பிள்ளை விளங்கலை. தாராளமாக அந்த ஏரியாவில் உங்களுக்கு தாராளமாக நிறைய இடத்துல இடமிருச்சு. ஷோட் பண்ணுது, ஷோட் தான் பண்ணு, ஷோட் பண்ணிலும் அல்லது ஃபுல்லாக வலிச்சேலும். உம்ராக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து நீங்கள் போகிறதுனால ஹஜ்ஜில் உங்களுக்கு இன்னொரு தவாஃபும் சாயும் மிரிச்சு. அதனால் அதுக்கு முடியை நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கொள்வது மட்டும் பெட்டர். இப்போ கொஞ்சம் ஷோட் பண்ணிவிட்டு அதில் வலிச்சுனா வலிச்சு நம்மள மேலதிகமாக ஷோட் பண்ணிட்டா ஷோட் பண்ணிடணும். இல்லைண்ணா ஏதோ ஃபுல்லாக நீங்கள் ஷோட் பண்ணணும், கொஞ்சத்தை ஷோட் பண்ணிடலாம். இது சட்டம். ரைட். அப்போ இன்னொரு தவறு நடக்க மிக முக்கியமாக நல்லா கவனிச்சுக்கோங்க. சில பேர் உம்ராவுக்கு போகிற தவாஃபை செய்த சையை செஞ்சுட்டு நேராக போகிற ஹோட்டலுக்கு போகிற ஆம்பளைகள் பெய்த்து உடுப்பெல்லாம் மாற்றிக்கணும் வந்து முடிய வெட்டு. சரியா பிள்ளையா? பிள்ளை ஏ பிள்ளை அவர் இஹராம் அணிஞ்சிச்சார். இஹராம் ஆடைய கலையலாம் உம்ரா முடியும் வரைக்கும். அறிவீனத்தின் காரணமாக இவங்க நினச்சிய தவாஃபும் சாயும் முடிஞ்ச உடனே என் உம்ரா முடிஞ்சிட்டு ஒரு டிஷர்ட்டையும் ஒரு பொட்டரையும் போட்டுக்கொண்டு வந்து அந்த செலூனுக்கு வந்து முடிய வெட்டி ரெடியாக இஹராம் கலைஞ்சி உம்ரா முடியறதுக்கு முன்னால் இஹராம் கலைஞ்சி கூடுமா? உம்ரா கூடாது. பாரிய பிள்ளை ஒரு ஆர்டருக்கு கொடுக்கணும். அதனால் நிறைய பேர் செய்த பிள்ளைன்னு கேட்டால் முடிஞ்ச உடனே டயர்டுக்கு டக்குன்னு போகிற ஹோட்டலுக்கு ரூமுக்கு போய்த்து அங்கே உடுப்பெல்லாம் மாற்றிக்கொண்டு இஹராத்தை மாற்றிட்டு வந்து இதை செய்யுது. அதனால் இங்கே முடிச்சுட்டு தான் நீங்கள் உடுப்பை மாற்றணும். உங்களோட தலையை முடிய வலிக்கிறது அல்லது ஷோட் பண்ணுது. பெண்களாக இருந்தால் கொஞ்சம் தலை முடியிலிருந்து கொஞ்சத்தை ஷோட் பண்ணிக்கொண்டா லேசாக பெண்களுக்குரிய சட்டம். ஆண்கள் முழுமையாக ஷோட் பண்ணணும் அல்லது முழுமையாக வலிக்கும். அது முடிஞ்சால் உங்களோட உம்ரா முடிச்சு. இவ்வளோதான் உம்ரா, இவ்வளோதான் உம்ரா. சரி, இதுலேருந்து டவுட் ஆச்சு உங்களுக்கு? டவுட்டில் ஏதாவதுச்சா? ஹஜ்ஜிலேயும் வரப்போகிற இப்படித்தான் சிஸ்டம் தவாஃப், இப்படித்தான் சிஸ்டம் சாயி, இப்படித்தான் சிஸ்டம் முடி இறக்குறது. இந்த மூணையும் நான் சொல்லி தந்தேன். நீங்கள் எதை உம்ரா செஞ்சாலும் ஹஜ்ஜை செஞ்சாலும் இதுதான் சிஸ்டம் இல்லைன்னா இதை சரியாக வழங்கி கொண்டால் எங்களுக்கு ஹஜ்ஜையும் செய்யணும் உம்ராவையும் செய்யணும். இப்போ உம்ராவோட சிஸ்டத்தை தான் இப்போ நான் சொல்லி தந்தேன்.
இவ்வளோ செஞ்சால் உம்ரா முடிச்சு. தவாஃபை செஞ்சுட்டாச்சு. தவாஃப் செய்த முறையில் சிஸ்டத்தில் நாங்கள் எங்களோட தவாஃபை செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சாயை செஞ்சாச்சு. அந்த 2 ரக்காத்தை தொழுதாச்சு. அதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழுதுட்டு சாயை செஞ்சாச்சு. எங்களோட முடியை வலிச்சிட்டால் அல்லது ஷோர்ட் பண்ணிட்டால் எங்களோட உம்ரா முடிஞ்சு. அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களோட இஹ்ராத்தை மாற்றிக்கொண்டு சாதாரண உடுப்பில் உங்களுக்கு ஈக்கலாம். ஹஜ்ஜுடைய பீரியட் வரும் வரைக்கும் இப்போ நீங்கள் எத்தனாந்தே போகிறோ தெரியா? கிட்டத்தட்ட எத்தனாந்தே ஹஜ்ஜி இது அரஃபா 14ஆம் தேதி நான் நினச்சி 14ஆம் தேதி. அப்போ அரஃபா வாரது 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு தான் ஹஜ்ஜி ஸ்டார்ட். 13ஆம் தேதி வந்து ஹஜ்ஜி ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் மீனா நாள். அதுக்கு முன்னுக்குள்ள பீரியட் நீங்கள் சும்மா தான் இருக்க போகிறோம். உங்களோட ஆடையில் தான் இருக்க போகிறோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு உஃபரியான தவாஃப் செய்யலாம், மற்ற இபாதத்துகளில் ஈடுபடலாம், இரவு நேரத்தில் போய்த்து தொழலாம், சாதாரணமாக ஊரில் நிற்கிற மாதிரி ஈக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 8ஆம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வார நேரத்தில் ஹஜ்ஜை சரியாக செஞ்சு கொள்ள பார்க்கணும். அதில் ரைட்ஸ் நான் மெயினாக போகிற ஹஜ்ஜி தான் முக்கியமான பகுதி. தவாஃபை பற்றி எல்லாருக்கும் விளங்கிட்ட, சாயை பற்றி விளங்கிட்ட முடியாது. இதெல்லாம் சரி. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹஜ்ஜை. நல்லா விளங்கிக்கொள்ளணும். நீங்களே இதை நோட் பண்ணி கொண்டு சொன்னால் யாரோட வழிகாட்டலும் இல்லாமல் தெளிவாக உங்களோட ஹஜ்ஜை செஞ்சிருது. சிம்பிளாக செஞ்சிருது. ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆக வந்து துல்ஹிஜ்ஜா பொற 8 ஸ்டார்ட் ஆகினா பொற 13 முடியுது. எவ்வளோ நாளும் உங்களோட ஹஜ்ஜுடைய பீரியட். சரியா? ரைட். முதலாவது 8ஆம் ஆண்டு சொல்லுவேன் யௌமு தர்வியா, மினாக்கு போகிற நாள். எல்லாரும் மினாக்கு போவாங்க. 8ஆம் ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, மினாவுக்கு சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்பு பின்பு மினாவுக்கு எந்த நேரத்துலையும் போகலாம். மினாவுக்கு தாராளமாக வெள்ளைக்கும் போகலாம், பகலைக்கும் போகலாம், ராவைக்கும் போகலாம். அது உங்களோட வசதிக்கு பொறுத்த வகையில். நிறைய பேர் காலையிலே போய்த்துருவாங்க. அங்கே போனால் இபாதத்து செய்யணும், குர்ஆன் ஓதணும், திக்ருகள் ஈடுபடணும். மினா என்பது வந்து திக்ருகள், அதுக்காறுகளில், துவாக்களில், பிரார்த்தனைகளில், இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய ஒரு இடம். அது விசேஷமாக வேறு எந்த அமலும் இல்லை மினாவில். 8ஆம் ஆண்டு நீங்கள் மினாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் மினாவில் இதைத்தான் செய்வீங்க. வேறு விசேஷமாக ஹஜ்ஜுக்கண்டு சொல்லி விசேஷமான ஒன்றுமே அதில் இல்லை. நீங்களாக ஓதுகிற குர்ஆனோ, உங்களோட திக்ருகளோ, உங்களோட பிரார்த்தனைகளோ, மற்ற இபாதத்துகளோ தாராளமாக என்ன செய்யலாம்? 8ஆம் ஆண்டு செய்யலாம். அதில் ட்ராவல்ஸால் செய்வாங்க. அதில் மிக முக்கியமான சுன்னத்தொண்டைக்கு அந்த மினாவுக்கு போனால் மினாவில் தொழுகையை சுருக்குவாங்க. லொஹரை 2 ரக்காத்தா தொழுவாங்க, அசரை 2 ரக்காத்தா தொழுவாங்க, இஷாவை 2 ரக்காத்தா தொழுவாங்க. ஜெம்மு செய்ய மாட்டாங்க. ஜெம்மண்ட சொன்னால் லொஹரையும் அசரையும் சேர்த்து சுருக்கி தொழுற அப்படி இல்லை. ஜெம்மு இல்லை. ரசூலுல்லாஹோட சுன்னத்தில் மிக முக்கியமானது இந்த மினாவில் வச்சு செய்வாங்க. அதாவது வந்து நாங்கள் பிரயாணியாக இருந்தாலும் கூட பிரயாணிக்கு ஜெம்மு செய்யலாம். ஆனால் மினாவில் வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கண்டா சேக்கல்ல சுருக்கினாங்க. ட்ராவல்ஸால் இதை செய்வாங்க. அங்கே போகிற வழிகாட்டிகள் அதை செஞ்சு தருவாங்க. எப்படியும் பெரும்பாலும் இந்த ட்ராவல்ஸில் ஜமாத்தா தான் தொழுவாங்க அவங்களோட கூடாரத்துகளில். அப்போ அந்த நேரத்துகளில் இந்த மாதிரி தொழுகை தான் நடக்கும். அதுதான் சுன்னா. சில நேரத்தில் சில பேர் சுருக்காமல் நாங்கள் அதாவது ஒரு இடத்துல தானே இருக்கிறோம், சுருக்க தேவையில்லை, 4 ரக்காத்தை தொழுவோம்னு சொல்லி யாராவது நினைச்சாங்கண்டா ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களோட காலத்தில் இப்படி ஒன்று நடந்த. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் மினாவுக்கு வந்த ஹஜ்ஜாஜிகள் தொழுற நேரத்தில், இப்போ நாங்கள் மினாவில் தானே இருக்கோம், எங்களுக்கு பிரயாணம் ஒன்றுமே இல்லையே, எங்களுக்கு களைப்பு ஒன்றுமே இல்லைன்னு 2 நாள் ஆக்கினாங்க. உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து அதை தடை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறை அல்ல இந்த முறை. அவங்க சுருக்கினாங்கன்னா சுருக்கு என்று கடுமையாக எச்சரித்த செய்திகள் எல்லாம் இருக்குது. ஆனால் சில ட்ராவல்ஸுகளில் இந்த சுருக்கிற வேலையை செய்கிறல்ல. அதனால் அதை கவனிச்சுக்குவோம். அதில் மிக முக்கியமான சொன்னால் அந்த நேரத்தில் லொஹர 2 ரக்காத்தாகவும், அசர 2 ரக்காத்தாகவும், இஷா 2 ரக்காத்தாகவும் சுருக்கி தொழுகிறது வந்து மினால ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சுன்னாலும் முக்கியமானது. இதை தவிர வேறு விசேஷமான எந்த ஒரு அமலும் மினாவில் இல்லை. அந்த இடத்துல தங்குறத தவிர மினால நாங்கள் போய்த்து அந்த கூடாரங்களில் தங்குவோம். ரைட். இது 8ஆம் ஆண்டு செய்யக்கூடிய வேலை. ரைட். 9வது நாள் ஹஜ்ஜில் முக்கியமான நாள் இந்த நாள். இந்த நாள் மிஸ் பண்ணினா ஹஜ்ஜே இல்லை. அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபா வரக்கூடிய நாள் இந்த நாள். அல் ஹஜ்ஜு அரஃபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ்ஜி என்பது அரஃபாவில் தரித்தல். மிக அதாவது முக்கியமான ஹஜ்ஜுட அமல்களை ரசூலுல்லாஹ் ஊண்டி சென்ன ஒரு இடம் தான் இந்த அரஃபாண்டு நாள். சூரியன் உதயமானத்துக்கு பிறகு
எல்லாரும் மினாவிலிருந்து அரஃபாவுக்கு போவாங்க, நீங்களும் போவீங்க. அந்த அரஃபாவுக்கு வந்து அரஃபால தங்கோன்னு சொல்லிச்சுன்னா சில நேரத்தில் அரஃபால நடக்கக்கூடிய பிழைகளில் உண்டு. நிறைய பேர் ட்ரை பண்ணி அரஃபா மலைக்கு ஏறுறதுக்கு, மலையில் ஏறணும்னு எந்த தேவையும் இல்லை. அரஃபா போர்டருக்குள்ளே நீங்கள் வந்துட்டா சரி, அது கீழேயோ உங்களோட கூடாரத்துலேயோ அது பஸ்லேயோ தாராளமாக இருக்குது. சில பேர் தன்னை வருத்தி கல்லுக்கு மேலால் ஏறி புழுவுறதும் மலைக்கு மேலே ஏறி உச்சியில் நிற்கிறதும் அதெல்லாம் கட்டாயம் இல்லை. இஸ்லாத்தில் வந்து ஒரு இபாதத்தை செய்கிறதுக்கு தன்னை வருத்தி கொள்ளணும்னு எந்த தேவையும் இல்லை. அரஃபா எல்லைக்குள்ளே நீங்கள் மகரிபு சூரியன் மறைகிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் நின்றாலும் உங்களோட ஹஜ்ஜு கூடும். சூரியன் உதிச்சதிலிருந்து கடைசி வரைக்கும் நிற்கணும்ன்ற தேவையில்லை. ஒரு நிமிஷம் அப்படி நின்று போனாலும் உங்களோட ஹஜ்ஜு கூடும். ஆனால் சூரியன் மறையும் வரைக்கும் அந்த அரஃபால நிற்கணும். மறைஞ்சத்துக்கு பிறகுதான் போகணும். சூரியன் மறைஞ்சத்துக்கு பிறகுதான், மகரிபிட பாங்குக்கு பிறகுதான் அரஃபாலிருந்து நாங்கள் வெளியாகும். அதுக்கு முன்னுக்கு ஒரு நிமிஷம் நின்று போனாலும் பிரச்சனை இல்லை. முக்கியமான இடம் அந்த இடம். அன்றைய தினத்தை பற்றி நிறைய ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. யௌமு அரஃபால அல்லாஹு தஆலா வந்து மலக்குமார்களுடைய பேசிய நாள். அந்த நாள் அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து கேட்பானாம், இந்த நாளில் என்னுடைய அடியார்கள் எதற்காக கூடியிருக்கிறார்கள்? மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் உன்னுடைய குஃப்ரான், உன்னுடைய மன்னிப்பு, உன்னுடைய பரக்கத்து, உன்னுடைய தேவை இதெல்லாம் கேட்டு இந்த அடியார்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, நான் அவர்களை மன்னிச்சிட்டேன். முக்கியமான ஒரு நாள். அதனால் அரஃபாவில் தங்குறது வந்து துவா கேட்குறது வந்து மிக முக்கியமான இடம். இதில் நிறைய பேர் குர்ஆனை பேத்துக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறேன். குர்ஆன் ஓதுற தப்புன்னு சொல்ல வரல நான். ஆனால் இந்த இடம் வந்து ரசூலுல்லாஹ் பிரார்த்தனைக்காக இருந்த இடம். நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறோம், எங்களோட தேவைகள், எங்களோட நோய்கள், எங்களோட மற்ற தேவைகள் அல்லாட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக போகிறோம். அதை யூஸ் பண்ண பயன்படுத்திய இடத்துல மிக முக்கியமான இடம் அரஃபா. அதனால் நிறைய துவா கேட்கணும். அந்த இடத்துல இருந்து நிறைய துவா கேட்கணும். அந்த இடத்த வச்சு அல்லாஹு தாலா இந்த இடத்துல கூடியிருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுகிறான் என்று கூட ஹதீஸ்ல வந்திருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான இபாதத்தில் ஒன்று பிரார்த்தனை. பிரார்த்தனையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துல. இந்த இடம் 9வது நாளில் துல்ஹஜ் 9வது அரஃபாவுடைய நாள். இங்கேக்கு வாரது கடமை. இதை மிஸ் பண்ணினா ஹஜ்ஜி இல்லை. விளங்கலை இல்லை. கிப்லாவும் முன்னோக்கணும் எந்த தேவையும் இல்லைங்க. கிப்லாவும் முன்னோக்கணும் தேவையில்லை. ஏண்டிய திசையை பார்த்து உங்களுக்கு கேட்கணும். அதில் முக்கியம் நீங்கள் அரஃபா எல்லைக்குள்ளே இருக்கணும். அது முக்கியம். அது ட்ராவல்ஸால் சரியாக பார்த்து செய்வாங்க. அரஃபா எல்லைக்குள்ளே இல்லாமல் வெளியில் நிற்கிறது சான்ஸ் இல்லை. இருந்தாலும் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். சில நேரம் ஒரு தேவைக்காக நீங்கள் வெளியே போய்த்திருந்தா, அரஃபாவோட போர்டரை விட்டு வெளியில் போய்த்திருந்தா, அதெல்லாம் நீங்கள் மிச்சம் கவனமாக அங்கே போய்த்து கொண்டு தின்றது குடிக்கிறதெல்லாம் சப்ஜெக்ட். அரஃபான்ற நாளை மிச்சம் முக்கியமாக பயன்படுத்த தான் ஒரு ஹஜ்ஜாஜுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த இடத்த நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தி அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இது அரஃபாவில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இது இல்லை. மினாலேயோ அரஃபாலேயோ சுன்னத்துன்ற சப்ஜெக்டே இல்லை. எல்லாம் ஃபர்து மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முன்பின் சுன்னத்து கூட அதில் தொழலை. அரஃபால எப்படி மினாவில் நீங்கள் சுருக்கினோ அதே மாதிரி தான் அரஃபால சுருக்கி தொழுவாங்க. சுன்னத் தொழுகிற சப்ஜெக்ட் இல்லை. அது துவாக்குரிய இடம். ரைட். 8ஆம் நாள் முடிஞ்சு 9வது நாள் நீங்கள் அரஃபாலேருந்து எப்போ வெளியில் போவோம்னா பாங்கு சொல்லி மகரிபு பாங்கு சின்னத்துக்கு பிறகு ட்ராவல்ஸால் உங்களை கூட்டிகிட்டு வைத்துருவாங்க. 9வது நாள் இரவு நீங்கள் தங்கக்கூடிய இடம் வந்து முஸ்தலிஃபா. அரஃபால தங்கு இல்லை. அரஃபால வெள்ளையிலிருந்து அந்தி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அந்தி அதாவது மகரிபு முடிஞ்சோடனே அங்கே தங்காமல் உங்களை கூட்டி மினால நீங்கள் முந்தின நாள் தங்கின மினால 9ஆம் ஆண்டு நீங்கள் தங்க போகிறது வந்து முஸ்தலிஃபாவில். முஸ்தலிஃபாவுக்கு வந்தால் இதுலேயும் நிறைய சில பேர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல முக்கியமான இடம் இந்த முஸ்தலிஃபா. ஹஜ்ஜாஜிகள் கொஞ்சம் சிரமப்பட்ட இடமும் முஸ்தலிஃபா தான். இட வசதி போதா, சில நேரத்தில் நாங்கள் அந்த பாயை போட்டு படுக்கணும், கூடாரங்கள் இடம் போதா, இதெல்லாம் வரும். இதெல்லாம் நாங்கள் சகிச்சு கொள்ளணும். ஹஜ் என்பது சகிப்புத்தன்மை இல்லது. இந்த இடத்துல நாங்கள் வந்தால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை மகரிபு இஷாவை சேர்த்து தொழுகுது. அது ட்ராவல்ஸால் செய்வாங்க. சேர்த்து தொழுதுக்கு பின்னால் வேறு ஸ்பெஷலான ஒரு அமல் இந்த முஸ்தலிஃபாவில் இல்லை. முஸ்தலிஃபாவில் நீங்கள் தங்கு மட்டும்தான்.
தங்கினத்துக்கு பிறகு சொபவுக்கு நீங்கள் எழும்புகிற நேரத்தில் சொபகு தொழுதுட்டு நீங்கள் சில நேரத்தில் பார்க்கலாம், சில மலைக்குன்றுகள் மாதிரி ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். அதுக்கு சொல்கிறது மஷ்அருல் ஹராம் என்று. அந்த ஏரியாவில் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு போய்த்து நிறைய துவா செஞ்சுருக்கிறான். துவா அங்கீகரிக்கப்பட்டதில் இந்த இடமும் முக்கியமான இடம். மஷ்அருல் ஹராம். சரி, ஆட்களை பார்க்கலாம், கொஞ்சம் மலைக்குன்றுகள் மாதிரி இருக்கும். முஸ்தலிஃபாவே மஷ்அருல் ஹராம் தான். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை நோக்கி போய்த்திருக்கிறான். அந்த இடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்கிறது, நான் 3 இடம் சொல்லிட்டேன். ஒன்று சஃபா மருவால சாயிலோ, சஃபா மருவால அந்த மலைக்கு மேலே இருந்து கேட்கக்கூடிய துவாக்கு ரசூலுல்லாஹ் ஸ்பெஷல் கொடுத்துருக்குறாங்க. அரஃபா மைதானத்தில் கேட்கக்கூடிய துவா ஸ்பெஷல். அதே மாதிரி அரஃபாவை முடிச்சுட்டு நாங்கள் முஸ்தலிஃபாவுக்கு போகிற நேரத்தில் முஸ்தலிஃபாவில் சுபுஹ் தொழுதுட்டு பிரார்த்தனை செய்கிறது வந்து மிக முக்கியமான இடம் மஷ்அருல் ஹராம். அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் நாங்கள் இப்போ 10ஆம் ஆண்டு வெள்ளனை நிற்கிறோம் காலையில். இப்போ நாங்கள் போகிறது கல்லறிகிறதுக்கு, சைத்தான கல்லறிற இடம் ஜம்ராவுக்கு போகிறேன். அந்த கல்லறிகிற கல்லுகளை புறக்கு இடம் தான் அந்த இடம். அந்த முஸ்தலிஃபாவில் வச்சு நீங்கள் 7 கல் புறக்கிக்கொள்ளணும். 7 கல் கடலையும் விட பெரிய கல்லாக இருக்கணும். கடலை சைஸை விட கொஞ்சம் பெருசு. அந்த இடத்துல கல்லுகள் இருக்குது. சில பேர் முஸ்தலிஃபாவுக்கு போன உடனே, மகரிபுக்கு போன உடனே ஃபெஸ்ட்டாவது செய்த வேலை கல் புறக்குது. பிழை, அது செய்யப்படாது. ரசூலுல்லாஹ் புறக்கின எப்போ? சுபுஹ்ல. அதாவது சுபுஹ் தொழுவிட்டு கல்லை புறக்கின்னு போனோம். சரியான முறையில் செய்கிறதாக இருந்தால் அப்படித்தான். சிரமங்கள் ஏதாவது இருக்கிறதா இருந்தால் நேரத்தோட புறக்கி வரத்துல அதாவது பிரச்சனை இல்லைன்னு சில ஆட்களில் ஃபத்வா இருக்குது. சரியான முறையில் ரசூலுல்லாஹ் செஞ்சது வந்து சுபுஹ் தொழுவிட்டு அந்த கல்லை பறக்கியிருக்கிறார். எனவே அதை நாங்கள் மிச்சம் ஃபாலோ பண்ணிக்கொள்வது வந்து சுன்னாவுக்கு மேற்பாடான விஷயம். அப்போ அந்த 10ஆம் ஆண்டு நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மஷ்அருல் ஹராமில் துவா கேட்குது. இதில் இது முக்கியமான இன்னொரு செய்தி இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். போன பயணம் சில ட்ராவல்ஸுகளில் ஆட்கள் சண்டை பிடிச்சாங்க, பிரச்சனைப்பட்டாங்க, அடிதடிகள் கூட போடுற அளவுக்கு வந்திருக்கு, குறிப்பாக ஆண்கள். என்ன கேட்டால் சில நேரத்தில் சில விஷயங்களை யோசிக்கிறதில்ல. நாங்கள் சண்டை பிடிக்கிறதால எங்களோட ஹஜ்ஜு பாதிக்கும்ன்றதை யோசிக்கிறதில்ல. ரசூலுல்லாஹ்ட ஒரு சலுகை இந்த இடத்துல இருக்குது. என்ன சலுகை? நாங்கள் அரஃபாலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு ராவைக்கு வந்தால் சில ஆட்களுக்கு ரசூலுல்லாஹ் சலுகை கொடுத்தாங்க. முஸ்தலிஃபாவில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ராவைக்கு உங்களுக்கு மினாக்கு பெய்திரலாம், கல்லடிக்க பெய்திரலாம்னு சில சலுகைகள் கொடுத்தாங்க. யாருக்குண்டா? சிரமப்படுறவங்க, நோயாளி, பெண்கள், மிச்சம் கஷ்டப்பட்ட ஹஜ்ஜில் கஷ்டம் சிரமமாகிட்டு டயர்டாயிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு போகலாம்னு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. சில ட்ராவல்ஸால் அப்படி கூட்டிகிட்டு போகிறேன். இதை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு கேட்டால், எங்களை முஸ்தலிஃபாவில் வைக்கல, எங்களை முஸ்தலிஃபாவில் தங்க விடல என்ற ஒரு இதுகள் நடக்கு. இதை நாங்கள் சண்டை பிடிச்சி கொள்ளப்படாது. இது யாருக்கு அனுமதி, அவங்க செய்கிறது சரியா பிள்ளையான்றதையும் விட இப்படி ஒரு அனுமதி இருக்குது. யாருக்கு அனுமதி என்ற விளக்கம் எங்கள்கிட்ட இருக்கும். இது யாருக்கு அனுமதி, அதை கவனித்து அந்த ட்ராவல்ஸ்கள் நடந்து கொள்ளணும். அதனால் நாங்கள் இதுக்குள்ளே சண்டை பிடிச்சிக்கொள்ள போகிறோன்றது வந்து கொஞ்சம் சிக்கலான செய்தி, எங்களோட ஹஜ்ஜிகளை பாதிக்கக்கூடிய செய்தி. மிச்சம் பொறுமையாக இருந்து எங்களோட ஹஜ்ஜிகளை முடிச்சுக்கொள்ளும். ரைட், அதை நான் ஒரு தகவலுக்காக சொல்லிக்கொண்டேன். இப்படி ஒரு அனுமதி இருக்குது. சில நேரத்தில் சில ட்ராவல்ஸ் எல்லாம் நாங்கள் குறை சொல்கிறோம். இவங்க முஸ்தலிஃபாவில் நிற்கலை, ராவே பெய்த்தாங்க, மினாவுக்கு சுபஹ் தொழல இங்கே முஸ்தலிஃபாவில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அனுமதி ஒரு சிலருக்கு இருக்குது என்பதை நாங்கள் மார்க்க ரீதியாக நாங்கள் விளைக்கொள்ளணும் சப்ஜெக்ட். உங்களுக்கு அப்படி சிரமம் என்று வந்தால், நிற்கலா கஷ்டம் என்று வந்தால், வயதின் அடிப்படையிலோ முதுமையின் அடிப்படையிலோ நோயின் அடிப்படையில் சிரமம் என்று வந்தால் ட்ராவல்ஸ்ட்டை சொல்லிட்டு தாராளமாக உங்களுக்கு என்ன செய்யலாம், மீனாவுக்கு போய்த்து கூடாரத்தில் நிற்கலாம். முஸ்தலிஃபால் அடுத்தண்டு காலையில் சுபஹ் தொழுட்டு தான் போகணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. உங்களுக்கு சிரமம் என்று வந்தால் ரைட்ஸ் உண்டு. அடுத்தது இப்போ நாங்கள் 10ஆம் ஆண்டு மஷ்அருல் ஹராம்லேருந்து சுபஹ் தொழுகிட்டு என்னோட பிரார்த்தனையில் முடிச்சுட்டு அப்படியே வாரம் திருப்பி மீனாவுக்கு. மஷ்அருல் ஹராம் முஸ்தலிஃபாலிருந்து மீனாவுக்கு வாரம். 10ஆம் ஆண்டு செய்யக்கூடிய அமல்கள் நாலேஜ், இது முக்கியமானதா. 10ஆம் ஆண்டு இங்கே எங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள், எல்லாருக்கும் பெருநாள் நாள் 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டு செய்யக்கூடிய அமல் நாலேஜ். நீங்கள் முஸ்தலிஃபாலிருந்து வெள்ளைக்கு அப்படியே மீனாவுக்கு வந்தால் முதலாவது நீங்கள் செய்ய போகிற விஷயம் ஷைத்தானுக்கு கல்லடிச்சு. ஷைத்தானுக்கு கல்லடிச்ச இடம் 3 இருந்துச்சு. ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் வுஸ்தா, ஜம்ரத்து சுகுரா. பேலினு கீச்சும் ஜம்ரத்துல் அகபா, வுஸ்தா, சுகுரா. 10ஆம் ஆண்டு ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் கல்லடிச்சோம்.
உண்டு. ஜம்ரத்துல் அகபான்னு சில இடத்துலலாம் காட்டி தருவாங்க. அங்கே கல் அடிச்சது 7 கல் அடிச்சு அந்த சிஸ்டத்தை நான் சொல்லித்தாரு. ரெண்டாவது செய்யக்கூடிய முடிய வலிச்சியது அல்லது ஷோர்ட் பண்ணுது. இந்த இடத்துல முடி வலிச்சி சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் உம்ரால கொஞ்சம் சாதாரணமாக ஷோர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி முடிய இடத்துல முடிய வலிச்சோணும் அல்லது நீங்கள் முடிய ஷோர்ட் பண்ணணும். அது நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும். மூணாவது உங்களோட உள்ஹையாவை நீங்கள் பலி கொடுக்குது. அதுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட அந்த ட்ராவல்ஸால் பொறுப்பு செய்தவங்க அப்படியும் இருக்கிறாங்க. நீங்களாக பைத்து உங்களோட உதவியா நான் இருக்கணும்னு சொன்னாலும் அதை பேசி உங்களுக்கு ட்ராவல்ஸோட சொல்லி பேசி செஞ்சுக்கொள்வோம். மேலும் அது நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் 10ஆம் ஆண்டு செய்ய வேண்டிய 4 அமல்களில் இந்த 3ம் அதோட சேர்த்து இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன தவாஃபுல் இஃபாதாண்டு. நான் தவாஃப் செய்த நேரத்தில் ஒரு தவாஃபு சொன்னேன். நான் உம்ரால செஞ்சது தவாஃபுல் குதூம், இது தவாஃபுல் இஃபாதா. இதுதான் ஹஜ்ஜிட தவாஃப். இதை செஞ்சால் ஹஜ்ஜிட 90% மேலைகள் முடிச்சு. இந்த தவாஃபுல் இஃபாதா நான் விரிவாக சொல்கிறேன். இந்த தவாஃபுல் இஃபாதாவை தவிர மற்ற 3ஐயும் 10ஆம் ஆண்டு செய்யக்கூடிய மற்ற 3ஐயும் எந்த ஓர்டரும் தேவையில்லை. எதை முன்னுக்கு எதை பின்னுக்கு செய்யவும் இல்லை. நீங்கள் போனீங்க கல்லறியறதுக்கு முன்னால் முடிய வலிச்சிட்டீங்க, பிரச்சனையே இல்லை. கல்லறியறதுக்கு முன்னால் நீங்கள் குர்பான் கொடுத்துட்டீங்க, பிரச்சனையே இல்லை. ஆர்டர் இல்லை. 10ஆம் ஆண்டு எதை முன்னுக்கு எதை பின்னுக்கு தாராளமாக செய்யணும். இந்த 3ஐயும் நீங்கள் செஞ்சுட்டா உங்களுக்கு முதலாவதாக கிடைச்சிய சலுகை எத்தனை கேட்டால் உங்களுடைய ஹெராத்தை நீங்கள் கழட்டல். நீங்கள் இப்போ இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த வெள்ளை ஹெராம் 8ஆம் ஆண்டுலேருந்து நீங்கள் கொடுத்து கொண்டீங்க. 8, 9, 10 வரைக்கும் கொடுத்து கொண்டீங்க. உங்களோட இந்த 3ஐயும் நீங்கள் செஞ்சிட்டால் உங்களுக்கு கிடைச்சக்கூடிய சலுகை எஹராத்தை கலட்டிட்டு சாதாரணமாக உடுக்கக்கூடிய உடுப்பை தாராளமாக உடுக்கலும். அந்த இஹராம் கட்டினா நாங்கள் சொன்னோமே சில விஷயங்கள் தடையண்டு. முடி வெட்டேலா, நகம் வெட்டேலா, எங்களுக்காக முடி அதே மாதிரி இந்த வேட்டையாடேலா, இதெல்லாம் சொன்னோமே. இதெல்லாம் உங்களுக்கு அனுமதி ஆயுது. ஒன்றை தவிர அதாவது கணவன் மனைவி உறவு கொள்ளேலா, இதை தவிர மற்ற எல்லாம் உங்களுக்கு அனுமதி. இந்த 3ஐயும் நீங்கள் செஞ்சுட்டு போகிறோம். தவாஃபுல் இஃபாதாவை செஞ்சதுக்கு பிறகு எல்லாமே அனுமதி. ஹஜ்ஜே முடிச்சு. இந்த தவாஃபுல் இஃபாதான்றது 10ஆம் ஆண்டு செய்யக்கூடிய தவாஃபுல் இஃபாதான்னு சில பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளை 10ஆம் ஆண்டு ஸ்டார்ட் 10லையும் செய்யலாம், 11லையும் செய்யலாம், 12லையும் செய்யலாம், 13லையும் செய்யலாம். மக்கா விட்டு நீங்கள் வெளியாகும் வரைக்கும் முழு செய்யலாம். 10ஆம் ஆண்டு செய்ய போகிறது சரியான ரஷ். உங்களுக்கு அதுக்குரிய சக்தி வாய்ப்புகள் இருக்கின்ற தாராளமாக பேத்து செய்யலாம். உங்களோட ஹஜ்ஜை 10ஆம் ஆண்டே முடிஞ்சிடும். உங்களுக்கு ஃப்ரீ ரிலாக்ஸ். அப்படி இல்லையா சரியான க்ரௌடாக பெய்த்துக் கொள்ளலாவா 11க்கும் செய்யலாம், 12க்கும் போகலும், 13க்கும் போகலும். அதுக்கு நீங்கள் ஹெராம் முடித்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஹெராம் கலைஞ்சாச்சு. கலைஞ்ச காரணம் நாங்கள் அதுக்கு 10ஆம் ஆண்டு செய்யக்கூடிய 3 அமல்களை செஞ்சிட்டோம், ஃபினிஷ். அதனால் எங்களுக்கு கிடைச்ச சலுகையன் எங்களுக்கு ஹெராம் இப்போ தேவையில்லை. இஹராத்தோடு போட்டால் நாங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு இப்போ அனுமதி ஆகுது. ஒன்றை தவிர கணவன் மனைவி உறவு கொள்ளேலாம். அதை தவிர எப்போ அது அனுமதி ஆகும் என்றால் தவாஃபுல் இஃபாதாவை நீங்கள் முடிஞ்சிட்டா உங்களோட ஹஜ்ஜில் 99% முடிச்சு. 10ஆம் ஆண்டு செஞ்சால் 10ஆம் ஆண்டு செஞ்சுக்கோங்க. அந்த தவாஃபுல் இஃபாதாவை செய்கிற நேரத்தில் ஏற்கனவே நான் சென்னை தவாஃப் செய்த சிஸ்டம் அதில் அந்த இல்திபாவை தவிர மற்ற எல்லாம் அதே தான். இல்திபா போட தேவையில்லை, ஹெராமுடைய ஆடை இல்லை. மற்றெல்லாம் சாதாரணமாக நாங்கள் எப்படி தவாஃப் செஞ்சோமோ அப்படி தவாஃப் செய்யுங்கோ, எப்படி சாய் செஞ்சோமோ அப்படி சாய் செய்யுங்க. அது முடிஞ்சிட்டால் ஹஜ்ஜில் 99% முடிச்சு. அதுபோல் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு, 13ஆம் ஆண்டு மினால தங்குது. நீங்கள் 8ஆம் ஆண்டு எப்படி மினால தங்கி என்னென்ன விஷயங்களை செஞ்சோ அதே விஷயங்களை திருப்பி செய்து குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்தது, பிரார்த்தனைகள் ஈடுபடுவது, இந்த விஷயங்கள் தான் மினால இருக்குது. இது முடிஞ்சால் ஹஜ் முடிச்சு. மெயின் சப்ஜெக்ட் இருக்கிறது 9, 10. அந்த நாள் 2 நாள் மிச்சம் கவனமாக இருக்கும். மிஸ் பண்ணப்படாத மிச்சம் முக்கியமான சப்ஜெக்டுகள் 8, 11, 12, 13 சாதாரணமாக மினால தங்கு நாள் வாஜிப். 11ஆவது நாள் 12ஆவது நாள் தங்குவது கட்டாயம். கடைசி நாள் ரசூலுல்லாஹ் சலுகை கொடுத்தாங்க. அவசரமாக போகிறவங்க தாரிசர் இருந்தால் போகலாம்.
கடைசி நாள் ரசூலுல்லாஹ் சலுகை கொடுத்தாங்க. ஆனால் சில ட்ராவல்ஸுகளில் அதை இந்த சலுகையும் எடுத்துக்கொள்ள, அந்த சலுகை எடுக்கிறதை விட 13ஆம் நாள் தங்கிட்டு வர்றது பெட்டர். ஏன்னா மினான்றது வந்து நாங்கள் ஹஜ்ஜில் மிக முக்கியமான ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் துவா கேட்ட இடம், திக்ர்கள் இதுகளில் இபாதத்துகளில் ஈடுபட்ட இடம், அது ஒரு இபாதத்துக்குரிய நாள். அது ஏதாவது அவசரம் பெரும்பாலும் உள்நாட்டு மக்கள் தான், சவுதீஸ், இந்த மிடில் ஈஸ்ட் ஆட்களுக்கு, இந்த குவைத், கத்தார், இந்த மாதிரி ஆட்கள் ஹஜ்ஜுக்கு வந்தவங்க தான் கடைசி நாள் நிற்காமல் போவாங்க. மற்ற வெளிநாட்டுகளிலிருந்து வந்த ஆட்கள் நிறைய பேர் இந்த 13ஐயும் இருந்துட்டு தான் போவாங்க. எனவே வாழ்க்கையில் ஒரு நாள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், அது சலுகைன்றதுனால அதை விட வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் சேர்த்து முடிச்சுட்டு வரதான் பெட்டர். இதுதான் ஹஜ். இது முடிஞ்சால் ஹஜ்ஜு முடிச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கேட்கு. மற்றபடிக்கு நீங்கள் செய்யக்கூடிய உஃபரியான அமக்கள் தான் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட ட்ராவல்ஸ் உங்களுக்கு போடுற ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்குது. நீங்கள் எப்போ மதீனாவுக்கு போகிற, எப்போ அங்கே போகிற, எப்போ எங்கே, அதெல்லாம் உங்களோட ட்ராவல்ஸோடு சம்மந்தப்பட்டது. இந்த தவாஃபுல் இஃபாதா முடிகிறதோடு உங்களோட ஹஜ் அப்படியே முடிஞ்சிடும். அதே மாதிரி மினாட 13 நாள் முடிகிறதோட உங்களோட அவ்வளோ காரியமும் முடிச்சு. சொல்லுங்க, விலகலை என்ன இன்னொன்று மறந்துட்டேன், சாரி. அதாவது வந்து 10ஆம் தேதி 10ஆம் ஆண்டு எங்களோட நாள் இந்த அமல்கள் முடிஞ்சதுக்கு பின்னால் 11, 12, 13 இதில் இது என்னது, ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய நாள். மினால் இருந்து கூட ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய நாள். ரைட், அதை கொஞ்சம் நான் சொல்லிக்கொள்ளும். ரைட், இதுதான் படம். அதுதான் ஜம்ரத்துல் ஒஷக்கிரிச்சி, ஜம்ரத்துல் உஸ்தாண்டு. நாங்கள் 10ஆம் ஆண்டு கல்லெறித நாள். இது ஜம்ரத்துல் அகபா, இது ஜம்ரத்துல் உஸ்தா, இது ஜம்ரத்துல் சுகரா. ஒரே பேலினுக்கு தான் இச்சு. நாங்கள் என்டராக அங்களால் 10ஆம் ஆண்டு ஒஷக்கிரிச்சி, அதுக்கு மட்டும்தான் கல்லெறியுது. கல்லெறித நேரத்தில் சில பேர் அந்த தூண் சைத்தான நினைச்சுக்கணும் எறியுது இல்லை, அதெல்லாம் முக்கியம். அந்த ஏரியாவில் கல் போய்த்து புழுவணும், அவ்வளோதான். சில நேரத்தில் சில பேர் வேறு வேறு பொருட்களால் அடிச்சு, செருப்பால் அடிச்சது, இதால் அடிச்சது, கம்பால் அடிச்சது, இப்படியெல்லாம் வச்சு இதெல்லாம் அதை கூடாது. இதெல்லாம் கூடாது. நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாங்க, அதை எங்களுக்கு கடமையாக்கி இருக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே கல் போய்த்து விழுந்தா போதும், அந்த தூணில் படணும் மட்டும் தேவையொன்றில்லை. இப்படி வீசுறது மட்டும்தான். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அதுக்கும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு கல் எறிகிற நேரத்திலையும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சொல்லி கல் எறிஞ்சா சரி. 10ஆம் ஆண்டு இந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், கல் எறிவோம். 11, 12, 13 மினா பக்கத்தில் தான் இருக்குது. மினாவில் நிற்கிற நாளில் 3க்கும் நாங்கள் 7 கல் அடித்தோம். அதுக்கு 7, இதுக்கு 7, இதுக்கு 7, மொத்தம் 21 கல் ரெடி ஆகிக்கொண்டு போகணும். மினால் அந்த கல்லுகள் இருக்கல், மினாலேயும் பிறக்கலாம், வெளியிலேயும் பிறக்கலாம். 23 கல் ரெடி ஆகிக்கொண்டு போனால், 21 கல் ரெடி ஆகிக்கொண்டு போனால் லொஹர் தொழுதத்திலிருந்து இந்த 3 இடத்துலையும் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுவாங்க. 11ஆம் ஆண்டும், 12ஆம் ஆண்டும், 13ஆம் ஆண்டும். சரியா? இதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா அங்கீகரிக்கப்படுற ஒரு இடத்த சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் முதலாவது இடத்துக்கு அடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நகர்ந்து கிப்லாவை முன்னோக்கி நிறைய நேரம் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனையில் ஈடுபட்டார் என்று ஹதீஸில் இருக்கு. அது பிறகு 2வது இடத்துல அடிச்சுட்டு கொஞ்சம் நகர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பிரார்த்தனையில் ஈடுபட்டார் என்று ஹதீஸில் இருக்குது. அதுக்கப்புறம் 3வது இடத்துக்கு வந்து அங்கே கல்லெறிஞ்சிட்டு அங்கே பிரார்த்தனையில் ரசூலுல்லாஹ் ஈடுபடலை. முதல்லையும் 2லையும் அடிச்சுட்டு தான் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்க. நீண்ட நேரம் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு ஹதீஸில் வந்திருக்கு. இப்படித்தான் நீங்கள் 11ஆம் ஆண்டும், 12ஆம் ஆண்டும், 13ஆம் ஆண்டும் கல்லறிகிற சிஸ்டம். இது முடிஞ்சாங்க எல்லாம் முடிச்சு ஏலா அதாவது வந்து உங்களுக்கு ஹஜ்ஜோ உம்ராவோ பகரமாக செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட கல்லை கொண்டு போகலாம். உதாரணமாக உங்களோட தாய் அல்லது உங்களோட தந்தை, எங்களோட கூட்டாளி மாரோ எங்களோட ட்ரெஸ்ஸில் வந்திருக்கு, அவங்களோட இடத்துக்கும் போயிடலாம். நீங்கள் உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி தந்த இப்போ இந்த ஹஜ்ஜி என் உம்மா ஹஜ்ஜி செய்ய நீயத்து வச்சுருந்தா ஹஜ்ஜி செய்ய கிடச்சில் அவருக்கு பகரமாக நான் ஹஜ்ஜி செய்திருந்தால் எனக்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு ஹஜ் கல் எறியலும். அது இல்லாமல் வேறு ஆட்களுக்கு பகரமாக கல் எறியறதுக்கு இயலாம். விளங்கலை? ஓ 7 கல்
ஒன்றுக்கு 7, இன்னொன்றுக்கு 7, இன்னொன்றுக்கு 7, மொத்தம் 21. 11ஆம் ஆண்டும் 12ஆம் ஆண்டும் 13ஆம் ஆண்டு தான் 3க்கும் அடிக்கிறது. 10ஆம் ஆண்டு ஒன்றுக்கு தான். 10ஆம் ஆண்டு ஒன்றுக்கு தான். ஜம்ரத்துல் அக்பா அது மட்டும்தான். மற்ற ரெண்டுக்கும் அடிக்கிறதுல 10ஆம் ஆண்டு. கள்ளப்புறக்கை விலங்கல் தக்பீரா 10ஆம் ஆண்டா? 10ஆம் ஆண்டு. அதாவது வந்து ஹஜ்ஜு உம்ராக்கு போகக்கூடியவங்களில் மிக முக்கியமாக அவங்களோட வாயில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான திக்ர் தான் தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னியம். அந்த தக்பீர் அது தல்பியா. அது தாராளமாக என்ன செய்யணும், எந்த நேரம் சொல்லிக்கொள்ளணும். தல்பியா சொல்லணும். நீங்கள் இஹ்ராம் கட்டி தயாரான நேரத்திலிருந்து உங்களுக்கு தாராளமாக தல்பியா சொல்லலாம். எந்த நேரத்துலையும் நீங்கள் உம்ரா செய்கிற நேரத்தில், உம்ராவுக்காக நீங்கள் என்ட்ராஸ், அதாவது இந்த ஹரத்துக்கு வார நேரத்தில் உங்களோட தல்பியா நிப்பாட்டணும். ஹஜ்ஜு செய்கிற நேரத்தில், ஹஜ்ஜு செய்கிறதாக இருந்தால் 10ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் தல்பியா சொல்லலாம். 10ஆம் ஆண்டு நீங்கள் தல்பியா நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு உங்களோட தக்பீரை நீங்கள் சொல்லணும். 10ஆம் ஆண்டு தக்பீர் சொல்லுவேனால் அது அந்த ட்ராவல்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. 10ஆம் ஆண்டு வந்து நிறைய தக்பீர் சொல்லுவேன். நாங்கள் ஊர்லேயும் தக்பீர் சொல்லுவோமே. 11, 12, 13 எல்லாம் தக்பீர் சொல்லுகிற நாள்னு சொல்லி இஸ்லாத்தில் அடையாளப்படுத்தப்படலை. தக்பீருடைய நாளாக இருந்தாலும் ஹஜ்ஜாஜிகளுக்கு அது இல்லை. ஹஜ்ஜாஜிகள் மினால தங்கி இந்த கல்லறிகிற விஷயங்களை செய்தது மட்டும்தான் அவங்களுக்குரிய விஷயம். மற்றது அவங்களோட திக்ருகளில், இபாதத்துகளில், தொழுகைகளில் ஈடுபடுவது தான் அவங்களுக்குரிய கடமை. பத்தாவது நாள் இல்லை வேற முதல்ல 10வது நாளா? 11, 12, 13 கல் புறக்குது மினாலேஜ். வேற எங்கேயும் இல்லை. மினாலே இப்போ நீங்கள் தங்க போகிறதும் மினால தான் நீங்கள் ஜம்ராக்கு அடிக்க போகிறதும் அங்கே தான் கல்லும் விரிச்சது. 10ஆம் ஆண்டு இல்லை எப்படியோ நீங்கள் அந்த இடத்துல கல்லடிச்சிட்டா சரி. அது எங்கே புறக்கினாலும் பிரச்சனை இல்லை. முஸ்தலிஃபா நீங்கள் 9ஆம் ஆண்டு நீங்கள் புறக்க இடம் தான் முக்கியமானது. 10ஆம் ஆண்டு அடிக்க போகிற இடம் இருச்சு, அது நீங்கள் முஸ்தலிஃபாவில் தான் எடுக்கணும். 11, 12, 13 அடிச்சது வந்து நீங்கள் எங்கே புறக்கினாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு கேள்வியோடு கேட்ட அந்த ஆயிஷா பள்ளியோட சப்ஜெக்ட் உண்டு கேட்டே. ஆயிஷா பள்ளியோட இது பரவலாக நடக்கக்கூடிய ஒரு பிழை. இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளணும். அதாவது ஒரு உம்ராக்கு போய்த்து உம்ரா செஞ்சு முடிஞ்சோடனே சில பேர் பார்க்க ட்ரை பண்ணி இன்னும் 2, 3 உம்ரா செய்கிறதுக்கு. ஏன்னா டைம் இருச்சு. உம்ரா முடிஞ்சோடனே ஒரு 7, 8, 10 நாள் ஹஜ்ஜு வரைக்கும் டைம் இருச்சு. ஹஜ் அல்லாத பீரியட்லேயும் சில பேர் உம்ரா போகிற நேரத்தில் ஒரு உம்ரா முடித்தா அடுத்த நாள் ஒரு உம்ரா, இன்னொரு நாள் இன்னொரு உம்ரா. ஆயிஷா பள்ளி பேத்தி இஹ்ராம் கட்டிக்கிடுவார். இது வந்து சுன்னாலேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு முக்கியமான ஒரு பித்அத். இது பரவலாக நடக்குது. ஆயிஷா பள்ளி என்பது வந்து ரசூலுல்லாஹ்வோட மீகாத்து அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஹ்ராம் கட்டுவது வந்து இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான கடமை. அவர் கட்டாயம் மீகாத்தில் இருக்கணும். ஹரம் எல்லைக்குள்ளே வந்தாலும் மறுக இஹ்ராம் கட்ட தேவைப்பட்டால் அவர் மீகாத்துக்கு தான் போகணும். ஆயிஷா பள்ளி மீகாத் அல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா ஆயிஷா பள்ளின்னு சொல்லி மீகாத்துன்னு? துல் ஹுலைஃபா, யலம்லம் இப்படி தான் பேர் இருக்கு. இப்போ ஆயிஷா பள்ளி என்ன தெரியுது? ஆயிஷா பள்ளி அது தாருக்கு வச்சுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி வந்து ஹஜ்ஜுக்காக வராங்க. ஹஜ்ஜுக்காக வந்தால் தவாஃபுல் இஃபாதாவுடைய நாள் 10வது நாள் ஆயிஷா நாயகிக்கு அந்த நாள் மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. மாதவிடாய் ஏற்பட்டால் பெண்களுக்கு மிக முக்கியமாக தவாஃப் சஇ விஷயங்கள் ஈடுபட இயலா. மற்ற வேண்டிய செய்யலும், அரஃபாக்கு போகலும், மினாக்கு போகலும் வேண்டிய செய்யலும். பெண்களுடைய சட்டத்தில் மிக முக்கியமானது, பெண்களுக்கு அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் 10ஆம் ஆண்டு தவாஃபுல் இஃபாதா செய்ய இயலாமல் போகிற அளவுக்கு அதுக்கு முன்னால் அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவங்களுக்கு அந்த சட்டம் வேறுச்சு. ஆயிஷா நாய்க்கு அப்படி ஒன்று ஏற்படுது.
ஏற்பட்டோடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, தவாஃபுல் இஃபாதா செய்யணும், தவாஃபுல் இஃபாதா செய்யாமல் எனக்கு ஹஜ்ஜை முடிக்கலாம், அது முடிஞ்சால் தானே ஹஜ்ஜு முடியுது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயை பார்த்து சொன்னாங்க, அவருடைய சகோதரன் அப்துல்லா அவர்கிட்ட சொன்னாங்க, ஆயிஷாவை கூட்டிக் கொண்டு ஹரத் எல்லைக்கு மீகாத்தில் ஹரம் எல்லைக்கு வெளியில் போய்த்து நின்றுட்டு இது முடிஞ்சதுக்கு பிறகு துப்புரவாயினத்துக்கு பிறகு திருப்பி அவங்க ஐனிருந்து இஹ்ராம் கட்டி வாங்கோ, வந்து இஃபாதாவை செய்யுங்கோ, ஹஜ்ஜை முடியுங்கோன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். விளங்கினா வரலாறு, விளங்கினா சிஸ்டம். இது எல்லாருக்கும் அல்ல, ஒரு பொம்பளைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம். ஆயிஷா நாய் ஹஜ்ஜிக்கு வந்து இஃபாதா செய்த நாளில் வந்து அவருக்கு செய்ய இயலாமல் போய்த்து ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஆட்களுக்கு சொன்ன சொல்யூஷன் தான் ஆயிஷா பள்ளி. ஆயிஷா பள்ளி என்று சொல்லத்துக்குரிய காரணமே ஆயிஷா நாயகி இந்த கதையோட சம்மந்தப்படுவதனால. ரசூலுல்லாஹ்ட காலத்தில் ஆயிஷா பள்ளிக்கல்ல, புதுசாக கட்டினது அது. அந்த இடத்துல பள்ளியை கட்டி அந்த பேருக்கு பள்ளிக்கு பேர் வச்சது ஆயிஷா பள்ளி என்று, அது கவர்மெண்டால் வச்சது. ரசூலுல்லாஹ்ட காலத்தில் ஆயிஷா பள்ளி அந்த பள்ளியே இல்லை அந்த இடத்துல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்னது, நீங்கள் ஹரம் எல்லையை விட்டு வெளியில் போங்க, வெளியில் போய்த்து இந்த ஹரம் எல்லையில் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் தீட்டு, அதாவது உங்களுக்கு ஒரு மாத விளக்கு வந்திருக்கு, வெளியில் போய்த்து உங்களோட மாத விளக்கு முடிஞ்சு நீங்கள் துப்புரவாயினத்துக்கு பிறகு ஏன்னா துல்ஹஜ்ஜுக்குள்ளே வரலாம், துல்ஹஜ் முடியறதுக்கு முன்னுக்கு இந்த தவாஃபுல் இஃபாதா செய்யலாம். 11, 12, 13, 14 அதுக்குள்ளே தான் செய்யணும் இல்லை. துல்ஹஜ் மாதம் முடிகிற வரைக்கும் இப்படியான நிலைமை வந்தால் அதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த இஃபாதா முடிச்சுட்டு வந்துடும். இதுக்கு இந்த நாள் இந்த 12, 13க்குள்ளே தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் வெளியில் போங்க, உங்களோட சகோதரனோட போங்க, போய்த்து துப்புரவாயிட்டு திருப்பி இஹ்ராத்துடைய நேரத்தில் நீங்கள் உள்ளுக்கு வந்து நீங்கள் தவாஃபுல் இஃபாதா முடித்தா உங்களோட முடிஞ்சு. அப்படி வரையலாமல் போனால் இன்னும் ஹஜ்ஜி முடியலைன்னு அர்த்தம். அடுத்த வருஷம் தவாஃபுல் இஃபாதாவுக்கு வரணும், இதுதான் சட்டம். துல்ஹஜ் மாதத்துக்குள்ளே இப்படியான பெண்கள் இருந்தால் துல்ஹஜ் மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு இந்த தவாஃபுல் இஃபாதாவை முடிச்சு கொள்ளையிலுமா தான் ஓகே. அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு முடிச்சு கொள்ளையிலாத நிலைமைகள் ஏற்பட்டால் தொடர்ந்து ட்ரீட்டாக இருந்தால் அவங்களோட ஹஜ்ஜி இன்னும் முடியலை, பேலன்ஸ் இருக்குது, கேன்சல் அல்ல, பேலன்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு காலத்தில் அவங்க அடுத்த வருஷமோ அதுக்கடுத்த வருஷமோ வசதிப்பட்டால் அவங்க தவாஃபுல் இஃபாதாவுக்காக வேண்டி செப்பரேட்டாக வரணும், வந்து தவாஃபுல் இஃபாதாவை முடிச்சா தான் அவங்களோட ஹஜ்ஜி முழுமையாக பூர்ணமாகும். இது யாருக்கு சொன்னது? ஆயிஷா நாய்க்கு சொன்னது. உம்ரா செஞ்சுட்டு போய்த்து சும்முள்ள ஆம்பளைகளுக்கும் மற்ற பொம்பளைகளுக்கும் ஆயிஷா நாய்க்கு போச்சல, அங்கே ஆயிஷா பள்ளி போச்சல. ஆயிஷா பள்ளியுடைய விவகாரம் இதுதான். இப்படியான பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிஷா பள்ளி போகிறது. மற்றவங்க எல்லாரும் யார் சரி உம்ரா செய்ய தேவைப்பட்ட அவங்க மீகாத்துக்கு தான் போகணும். மீகாத் இருக்கு, தாயிஃப் மீகாத் அல்ல, தாயிஃப்ல ஒரு இடம் இருக்குது கொஞ்சம் தூரத்தில், அந்த இடத்துக்கு போகணும். கர்னுல் மனாசில்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது வந்து மீகாத்தை பற்றி தெரிஞ்ச, அதாவது ட்ராவல்ஸ்லாம் சொல்லி தருவாங்க எது மீகாத்துங்க, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதான் சுருக்கம், பெரிய விஷயமும் இல்லை. வேறு விளங்கல, நல்ல ஒரு கேள்வி. அதாவது வந்து இதுதான் இப்போ நான் சொல்ல போகிறது. ஹஜ்ஜி மூணு சிஸ்டத்தில் செய்யணும். ஒன்று சொல்லுவாங்க கரான் சிஸ்டம், இன்னொன்று சொல்லுவாங்க இஃப்ராது சிஸ்டம், இன்னொன்று சொல்லுவாங்க தமத்து சிஸ்டம். இந்த கரான் என்றால் ஒரே இஹ்ராத்தில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே நேரத்தில் செஞ்சு முடிச்சுன்னு சொல்லி நாங்கள் நியத்து வச்சுக்கொள்ளு. இது தாருக்கு பொருத்தம் சொன்னால் 8ஆம் ஆண்டு பைத்து டிரெக்டாக ஹஜ்ஜுடைய நாளிலே பைத்து செய்தவங்க இவங்களுக்கு தான் அது பொருத்தம். ஏன்னா 8ஆம் ஆண்டு ஹஜ்ஜி ஸ்டார்ட், அந்தண்டை பைத்து நாங்கள் உம்ராவை செஞ்சு அப்படியே மினாக்கு வந்து அதோட ஹஜ்ஜுடைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகி போகிறேன். நாங்கள் இஹ்ராத்தை கலெக்டருக்கு டைம் இல்லை, தேவையும் இல்லை. இன்னொன்று இஃப்ராதுண்டா உம்ரா வேறு ஹஜ்ஜு வேறு. போய்த்து உம்ரா செஞ்சுட்டு அந்த இஹ்ராத்தோட அப்படியே நிச்சயம் அது எவ்வளோ காலம் போனாலும் மிஸ்டேக் இல்லை. ஹஜ்ஜுடைய காலம் பாருங்க, ஹஜ்ஜுக்கு மீனாவுக்கு போகிறேன், இஹ்ராத்தை கலட்டாமல் அது சிரமம், அது எல்லாருக்குமே தான். சில நேரத்தில் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அந்த மாதிரி டேட்டில் போனவங்களுக்கு இது சாத்தியம். ஏன்னா 2-3 நாள் தான் எரிச்சு. நாங்கள் செய்த சிஸ்டம் வந்து தமத்துன்னு சொல்லி சொன்னால் எங்களோட உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் இடையில கெப் கூட, நாள் கூட.
நாங்கள் இப்போ உம்ராவுக்கு இஹராம் கட்டினால் ஷரியாக சிஸ்டம் எப்படி என்றால் ஹஜ் வரைக்கும் உம்ரா இஹராத்தோட நாங்கள் நிச்சோணும் கலட்டேலாம் இந்த உள்ளுக்கு வந்தாச்சு நியத்துக்குள்ளுக்கு வந்தாச்சு உம்ராவையும் செய்யறதுக்கு ஹஜ்ஜையும் செய்யறதுக்குன்ற நியத்தில் தானே நாங்கள் இங்கேருந்து போகிறோம். ஆனால் முதலாவது போய்த்து நாங்கள் செய்த வேலைந்தேன் உம்ரா செஞ்சால் எங்களுக்கு ஒரு 10 நாள் கெப் சிரமம். அந்த உடுப்போட ஈச்சியலாம் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அனுமதி தருது, நீங்கள் உங்களுக்கு இஹராத்தை கலட்டிட்டு சாதாரணமான உடையில அணியலாம். அணிஞ்சிட்டு ஹஜ்ஜுடைய நாள் ஸ்டார்ட் ஆகட்டும், எனக்கு தமத்துடைய நாள் அதாவது 8ஆம் ஆண்டு ஸ்டார்ட் ஆகட்டும், எனக்கு திருப்பி ஹஜ்ஜுக்காக நீங்கள் இஹராம் அணிகிற நேரத்தில் நீங்கள் மீகாத்துக்கு போகணும். மீகாத்துக்கு போய்த்து நீங்கள் வீட்லேருந்து குளிச்சுட்டு கொண்டு போகணுமா அந்த இஹராத்துடைய சிஸ்டத்தில் மறுக திருப்பி நீங்கள் மீகாத்துலேருந்து இஹராம் அணிஞ்சு கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஹஜ்ஜுக்காக வரணும். நீங்கள் இடையில கலட்டினே இஹராத்தை, இதுக்காக வேண்டித்தான் நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த ஹஜ்ஜிட ட்ராவல்ஸில் ஒரு ஆடை நீங்கள் செய்யணும், குர்பான் கொடுக்கணும். ஒரு ஆடு குர்பான் கொடுக்கணும். தமத்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஆட்கள் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் பெரும்பாலும் உங்கள்கிட்ட காசு எடுக்கிறது, சல்லி எடுக்கிறது. குர்பானி வேற, ஆடு பலியிடுறது வேற. அதனால் தமத்து சிஸ்டத்தில் தான் நாங்கள் எங்கட ஸ்ரீலங்காவிலேருந்து போகிற ஆட்கள் நிறைய பேர் செய்கிற காரணம் நேரத்தோடு போகிறதுனால. இதே நாங்கள் ஒரு 8ஆம் ஆண்டு அல்லது 6ஆம் ஆண்டு 5ஆம் அப்படி 7ஆம் ஆண்டு போய்த்து இறங்குற அமைப்பு இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு தமத்து சிஸ்டத்தையும் விட இஃப்ராது சிஸ்டம் லேசி. அப்போ அந்த ஆடு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா 7ஆம் ஆண்டு நாங்கள் உம்ரா செஞ்சுட்டு அதை உடுப்போட 8ஆம் ஆண்டுக்கு நாங்கள் போய்த்து ஹஜ்ஜை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நாங்கள் அப்படி செய்தல்லே, எங்களுக்கு நாள் கெப் கூட, இடையில டைம் கூட, இஹராத்தோட நிச்சயில சிரமம் என்றதனால இஸ்லாத்தில் என்ன சலுகை தமத்து சிஸ்டம். பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எல்லாருமே இந்த சிஸ்டத்தில் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க. முதல்ல உம்ரா செஞ்சுட்டு எஹ்ராமுடைய ஆடையை களைஞ்சிடும். எஹ்ராமுடைய ஆடையை களையிறது ஒரு கிட்டத்தட்ட சின்ன ஒரு குத்தம். ஆடையை களையலாம், களையிறதுக்கான ஒரு அனுமதியை மார்க்கம் தருது. அதுக்கு ஒரு சொல்யூஷனோட நீங்கள் களைஞ்சா நீங்கள் ஒரு ஆடோட கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹஜ்ஜுக்காக நீங்கள் இஹ்ராம் கட்டுறதா இருந்தால் மறுபடியும் போங்க, எதிர்சரி ஒரு மீகாத்து போங்க, பக்கத்தில் எதிர்சரி ஒரு மீகாத்து போயிடும். மீகாத்து பெய்த்து திருப்பி நீங்கள் இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு உள்ளுக்கு வந்தால் நீங்கள் ஹஜ்ஜை ஸ்டார்ட் பண்ணிடணும். இதான் சிஸ்டம். சொல்லுங்க. அதான் சொன்னேன், இஹ்ராம் மாத்துவத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இஹ்ராம் ஆடை மாத்துவத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இஹ்ராத்தை நஜீஸ் பட்டிருந்தாலோ ஊற்றப்பட்டிருந்தாலோ தாராளமாக இஹ்ராம் உடுப்பை மாற்றிடும். ஆனால் தச்சாடை அணியலாம். பெண்களுக்கும் தாராளமாக அவங்களோட ஹபாயாவை மாற்றத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இஹ்ராத்தோடு தடை செய்யப்பட்ட காரியங்களை நாங்கள் செஞ்சிடப்படாது. பெண்கள் முகத்தை மூடிடப்படாது, கையை மூடிடப்படாது. இதுதான் விஷயம். மற்றபடி மாற்றுவத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கு. அந்த தவாஃப் செய்கிற நேரத்தில் அந்த ஹிஜ்ரி இஸ்மாயில் அரைவட்டக்கல் அல்லது அந்த ஹிஜ்ரி இஸ்மாயிலுக்குள்ள சில பேர் போட்டி போடுவாங்க தொழுகிறது. சில பேர் அதுக்குள்ளே போய்த்து அந்த அரைவட்டக்கல்லுக்குள்ளே தொழணும். அதில் ஏதாவது சிறப்பு இருக்கான்னு கேட்டால் அப்படி ஒரு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இல்லை. அதுக்குள்ளே தொழுகிறதுனால இன்னும் சிறப்புன்னு சொல்லி காபாவுக்குள்ள தொழுகிற சிறப்பு இருக்குது என்று சொல்லி சில ஹதீஸ்கள் வந்திருந்தாலும் அந்த ஹதீஸ்கள் எல்லாம் பலகீனமான ஹதீஸ்கள். அதனால் அப்படி பெரிய சிறப்புண்டு அதுக்குள்ளே தொழுகிறதுனால இல்லை, அது போட்டி போட அவசியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி முடிச்சுக்கொள்ளும். ஏதாவது டவுட்டுகள் வந்தால் நீங்கள் போகிற நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது பேசினாலும் எனக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் இன்ஷா அல்லாஹ். எங்கே தவாஃபுல் இஃபாதா தேவையில்லை. அதை நான் சொன்னேன். நீங்கள் 10ஆம் ஆண்டு இந்த 3 விஷயத்தையும் செஞ்சிட்டால் உங்களுக்கு எல்லாமே அனுமதி ஆகிடுது. நீங்கள் தவாஃபுல் இஃபாதா செய்கிறது உங்களோட சாதாரண உடுப்பில் செய்யலாம். அதுக்கு இஹ்ராம் தேவையில்லை. அதுக்கு இஹ்ராம் தேவையில்லை. இதுதான் சட்டம். அந்த 10ஆம் ஆண்டு செய்யக்கூடிய 3 அமலும் செஞ்சிட்டால், அறுத்து பலியிடுதல், முடிய இதண்டுதல், கல்லடிச்சிய இந்த 3 செஞ்சால் இஹ்ராத்தில் உங்களுக்கு தடை செய்யப்பட்ட அவ்வளோ உங்களுக்கு ஹலால் ஆகும்.
உங்களுக்கு வேட்டையாட வேணாம் என்று சொல்லப்பட்டிருக்குது, தாராளமாக வேட்டையாடலாம். தச்ச ஆடை உடுக்க வேணாம் என்று சொல்லப்பட்டிருக்கு, தாராளமாக தச்ச ஆடை உடுக்கலாம். தொப்பி போட வேணாம் என்று இருக்குது, அதாவது தலையை மறைச்ச வேணாம் என்று இருக்குது, தாராளமாக மறைச்சலாம். கெப்ப போடலாம், வேண்டியோட செய்யலாம். பூட்ஸப் வேண்டியோன்னு செய்யலாம். ஒன்றை தவிர கணவன் மனைவி உறவுல ஈடுபட இயலா. அது அனுமதியாக வந்து தவாஃபுல் இஃபாதா செஞ்சதுக்கு போகிறோம். தவாஃபுல் இஃபாதாவுக்கு உங்களுக்கு சாதாரண வேண்டிய ஒரு ஆடையோடு உங்களுக்கு போகலாம். ஏன்னா இஹ்ராம் கலைஞ்சாச்சு, அதுக்குரிய அனுமதி கிடைச்சாச்சு. தவாஃபும் தான் சையும் தான் ரெண்டும் சேர்ந்தே வரப்போகிறது. அதை தாராளமாக உங்களோட ட்ரெஸ்ஸில் செய்யணும். தவாஃபுல் இஃபாதா செஞ்சதுக்கு பிறகு தவாஃப் செய்ததா தாராளமாக இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. உஃபரியான வணக்கம் தானே. ஏன்னா அது ஹஜ்ஜோடையோ மற்ற இதுகளோடய சம்மந்தப்படுதில்லை. சாதாரணமாக நாங்கள் ஊரில் இருந்து கொண்டு பள்ளியில் சுன்னத்து தொழுகை மாதிரி தான் அர்த்தம். எங்களோட ஹஜ்ஜி முடிஞ்சு எல்லாமே முடிச்சு இப்போ நாங்கள் இபாதத்துக்குரிய நேரத்தை பயன்படுத்துறதா இருந்தால் தாராளமாக போய்த்து உங்களுக்கு தவாஃப் செய்யணும், தாராளமாக செய்யணும். அடுத்த முக்கியமான ஒன்று சில ட்ராவல்ஸில் சொல்லப்பட்டிருக்காமன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது வந்து எங்களோட ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வார நேரத்தில் காபத்துல்லாவை இப்படி சொல்லுவாங்க. அதாவது வந்து காபத்துல்லாவை பார்த்து கொண்டு அல்லது பார்க்காம இப்படி பின்னோக்கி வரணும்டுவாங்க, வந்து ஹரத்துலேருந்து வெளியாகணும்டுவாங்க. அப்படி ஒரு முறை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரல, அது பிழை. அதாவது வந்து காபத்துல்லாவை பின்னோக்கி நாங்கள் நடக்கப்படாது. ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் அப்படி ஒன்றே இல்லை. அதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட சில சிந்தனைகள். அதாவது வந்து மார்க்கத்தில் எது புனிதம் என்று சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் புனிதம் பண்ணணும். இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஹஜருல் அஸ்வத். எங்களுக்கு ஒரு உதாரணம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொன்னாங்க, லவ்லா அன்னகி கப்பல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கப்பல்து. நாங்கள் ஹஜருல் அஸ்வதை எப்படி பார்க்குறோம்? அது ஒரு காபாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கல். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீ சாதாரண ஒரு கல், நீ ஒரு கல் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை முத்தமிட்டாங்கன்ற காரணத்துக்காகத்தான் நான் ஒன்றை முத்தமிடுறேன். அப்படி இல்லாட்டி நானும் முத்தமிட மாட்டேன். இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல புனிதம் இருக்குது, இதில் பரக்கத்து இருக்குன்னா அதில் பரக்கத்து இருக்குது. அது இல்லாமல் பரக்கத்து இல்லை, அப்படி ஒன்றுமே வரலைன்னா நாங்களாக ஒன்றை நினச்சி ஒரு புனிதமான ஒன்றை கருத முடியாது என்பது இஸ்லாத்தில் ஷரியத்தில் சட்டம். காபத்துல்லா புனிதமானது, அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் பின்ன நோக்கி பின்ன திரும்பி மாறதுனால அதை அவமதிச்சுட்டது யாருமே சொல்லுவில்லை, அதெல்லாம் முறை. அதனால் நாங்களாக கற்பனை பண்ணிக்கொண்டு இது அவமதிக்கிறமாய் ஆகும், இது காபத்துல்லா இது பண்ணினமாய் ஆகும்ன்றது நாங்களாக நினச்சி கொள்ளது வந்து டோட்டலி இஸ்லாத்தில் பின்ன. அதனால் அப்படி சில கான்செப்டுகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதுக்கு போகிற நேரத்தில் தவாஃபுக்கு போகிற நேரத்தில் பணியை பார்த்து கொண்டு போகிற ஃபெஸ்ட் பார்வை காபத்துல்லா பார்க்கணும். இதெல்லாம் மனிதர்களாக உருவாக்கப்பட்ட சில செய்தி. சொல்லுங்க. ஓ ஓ குர்பானா? குர்பான் வேற, தம்மு வேற. குர்பான் வந்து 10ஆம் ஆண்டு செய்யக்கூடிய ஒரு அமல், சரியா? அந்த அமல், அந்த இறைச்சி எங்களுக்கும் தின்னேலும். நாங்கள் தமத்து இஹ்ராம் கலஞ்சத்துக்காக திருப்பி ஹஜ்ஜிக்கு மீகாத்துக்கு இன்னொரு தடவை போனதுக்காக கொடுக்கக்கூடியதுக்கு குர்பான் என்று சொல்கிறல அரபில். தம்னா ரத்தம். ரத்தம் என்று சொல்லி சொன்னால் ஒரு ஆட்டை பலியிட வேண்டும். பொதுவாக ஹஜ்ஜிலேயோ உம்ராலேயோ நாங்கள் ஏதாவது ஒரு குறை ஒன்று செஞ்சிட்டால், பிழை ஒன்று செஞ்சிட்டால், சிஸ்டத்தை மாற்றிட்டால் அதுக்காக இஸ்லாம் செல்லுகின்ற தண்ட பரிகாரம் தம். உதாரணமாக நோன்பு எடுத்துக்கொள்வோமே, நோன்பு கடமையில் இருக்கும். சில நேரத்தில் சில பேருக்கு உடவாகுது, நோயாளி ஆகிட்டு 2 நோன்பு விட்டு அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம் செய்யணும். பரிகாரம் என்ன உண்டோ அல்லாதையாக நோன்பு பிடிக்கணும். வயதாளிகளாக இருந்தால் அவங்களுக்கு வேறு ஃபிதியான்னு ஒன்று, அந்த கடமைக்கு பகரமாக வாருது. நாங்கள் செஞ்ச குறைக்கு அதை நிவர்த்தி செய்கிறது. இது மாதிரி உம்ராலேயோ ஹஜ்ஜிலேயோ நாங்கள் குறை ஒன்றை செஞ்சிட்டால், தடை செய்யப்பட்ட ஒன்றை செஞ்சிட்டால், அல்லது ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் பொருத்தமில்லாத ஒன்றை செஞ்சிட்டால் அதுக்கு இஸ்லாம் ஒன்றை செஞ்சால் 1, 2 செஞ்சால் 2. உதாரணமாக ஒருத்தர் இஹ்ராத்தை அணிஞ்சு கொண்டு முடிய வெட்டிட்டார், தச்ச ஆடை முடித்துட்டார், 2 குறை செஞ்சுக்கிட்டா 2 ஆடு கொடுக்கணும். விளையாட சொன்னது இதுக்கு பேரு தம். இந்த தம்மை எங்களுக்கு சாப்பிடலாம். இந்த தம்மை வந்து மக்காவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மட்டும்தான் பங்கிடணும். இது ஹதீஸ்.
இதை யார் பொறுப்பெடுக்கணும்? உங்களை கூட்டின்னு போகிறோம் ட்ராவல்ஸாலாம் இது செய்யும். குறைபா வேற கொடுக்கணும். விளங்கலை? இல்லை, உதஹியா வந்து ஹஜ்ஜாஜிகள்டையும் கடமை, ஹஜ் இல்லாதாக்களும் செய்யக்கூடியது உதஹியா. அது அந்த 10ஆம் ஆண்டுக்கு எல்லாரும் செய்கிறது. தமு வந்து அது வந்து ஹஜ்ஜில் உம்ரால ஏற்பட்ட குறைகளுக்காக மட்டும் கொடுக்கக்கூடியது தம்மு. நீங்களாக அதை யோசிச்சு, சில நேரம் உங்களுக்கு தவறுகள் நடந்தால் நீங்கள் அதை கவுண்ட் பண்ணிக்கணும். நான் இந்த தவறு செஞ்சேன், எத்தனை ஆடு கொடுக்கணும், நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், 2 தவறு செஞ்சுட்டேன் அல்லது 3 தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்தால் அந்த தவறுட எண்ணிக்கைக்கு ஏற்ற அளவுக்கு ஒவ்வொரு ஆடு கொடுக்கணும். சரி, அப்போ தான் ஹஜ்ஜு கொடுக்கும். அதை நான் சொன்னேன், தவாஃபில் விசேஷமான துவா உண்டு இல்லை, அந்த இடத்துல மட்டும் ஹஜருல் அஸ்வதுக்கும் ருக்னுல் யமானிக்கும் இடையில ஓதக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கினா அதாபன்னார மடக்கி அந்த இடத்தை தாண்டும் வரைக்கும் எத்தனை ஃபைனமும் உங்களுக்கு ஓதையிலும். மற்ற ஏரியாவில் ஏதாவது துவா செய்யணும்னு கேட்டால் பிரத்யேகமான துவா எந்த ஒரு திக்ரோ ஒன்றுமே வரலை. ஆனால் பெரிய உலமாக்கள், அதாவது வந்து நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறதுனால தாராளமாக உங்களுக்கு மனசால் இஸ்திக்ஃபாரோ வேறு இதுகளோ உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம்ன்றது தாராளமே. விளங்கலை விளங்கலை. மீகாத்துக்கு பைத்து தான் எங்களுடைய ஹெராத்தை கட்டிக்கின்னு வரணும். மீகாத் மிஸ் ஆகலாம். ரூம்லேருந்து போகிறல, திருப்பி மீகாத்துக்கு பைத்து மீகாத்துலேருந்து தான் நாங்கள் வரோம். மக்காவாசிகளோட சட்டம் வேறு. மக்காவாசிகள் மக்காவில் பிறந்து வாழ்ந்த ஆட்களுக்கு சட்டம் வேறு, மக்காவுக்கு உள்ளுக்கு வந்தவங்களோட சட்டம் வேறு. இல்லை, நாங்கள் மக்காவாசி, அது மக்காவாசிகள் அஹ்லு மக்கா குர்ஆன்ல தெளிவாக வந்திருக்குது. மக்கால வசிக்கக்கூடியவங்க, ஹரத்து உள்ளுக்கு வசிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு மட்டும்தான். நாங்கள் அதுக்குள் மக்காவில் வேலை செய்கிற ஆட்களுக்கு இவங்களுக்கு கூட அந்த சட்டம் இல்லை. உதாரணமாக மக்காவில் ஒரு வீட்டில் ஒருத்தர் ஹவுஸ் டிரைவராக வேலை செய்கிறார். அவருக்கு ஹஜ்ஜுடைய சான்ஸ் கிடச்சிங்கன்னா அவர் வெளியில் போகணும் மீகாத்துக்கு. இது யாருக்கு சட்டம்னா மக்காவாசிகள், மக்காவை ஊராக வாழக்கூடிய பிறந்து வளர்ந்த ஆட்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட வீட்டிலேருந்து என்ன செய்யலாம். போகணும் அல்ல, போவாங்க ஹரத்து போவோம், மீகாத்து போகணும். இல்லை, மீகாத்து போகணும், மீகாத்து போகணும், மீகாத் போகணும். ஹஜ்ஜிக்காக இது பண்ண போல மீகாத் போகணும். போட்டின்னு போடலையாம்மா, மீகாத் போகிறதான் சொல்லு. அது மக்காவாசிகளோட சட்டம். தாராளமாயிடுமே, மீகாத் அவ்வளோ பெரிய தூரம் உண்டல்ல. கர்னுல் மனாசில் எந்த ஒரு மீகாத்தும் கிட்டதான், எந்த ஒரு மீகாத்தும் கிட்டதான், எல்லாம் கிட்டத்தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இல்லைங்களா ஹரத்துலையா? ஹரம் எல்லைன்றது வந்து சரியான பெருசு. நீங்கள் ரூமில், அதாவது உங்களோட ரூம் வந்து ஹரம் எல்லைக்குள்ளே இருந்தாலும் அந்த நன்மை இருக்குது. ஹரம் எல்லைக்குள்ளே, அதாவது மஸ்ஜிதுல் ஹரம் எல்லைக்குள்ளே. அசீசியான்றது மீகாத்து அல்ல, மீகாத்துக்கு வரும். ஆயிஷா பள்ளியோட கேஸ் மாதிரி தான் நிறைய பேர் இந்த அசீசியா யூஸ் பண்ணு. அசீசியான்றது வந்து அதாவது ஹரம் எல்லையை தாண்டின உடனே வரக்கூடிய ஒரு ஏரியா உண்டு இல்லைன்னா. அசீசியா வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மீகாத்தாக அமைஞ்சில்லை. மீகாத் வந்து அது வேறு, அது கண்டது வேறு இடம் இருந்துச்சு. அது வேண்டிய ஒரு டாக்ஸியில் நீங்கள் பேசினாலும் உங்களை கொண்டு வைத்து விடுது மீகாத்தில். விளங்கல? இல்லை இல்லை, 8ஆம் ஆண்டா?
இல்லை, ராவு தங்கினா போதும். இரவு தங்குதல் தான் மினா. அது மகரிபுக்கு முன்னுக்கு தான் வரணும், பிறகு தான் வரணும்ன்ற தேவையும் இல்லை. நீங்கள் சொல்லி 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு, 13ஆம் ஆண்டு ராவு தங்கு தான் முக்கியம். இல்லை இல்லை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அரஃபாட தான் முக்கியமான டைம். அந்த டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி அந்த டைமுக்குள்ளே அரஃபால இல்லாட்டி எங்களோட ஹஜ்ஜு கூடாது. இதுதான் முக்கியமானது. உங்களுக்கு சில நேரத்தில் சவுதி கவர்மெண்ட்லேயும் பார்க்கலும் 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய செக்இன், கடுமையான செக்இன் விடவே மாட்டாங்க. அதாவது சில நேரத்தில் இந்த கலர் ரூட்டுகளில் அங்கே வேலை செய்த ஆட்கள் ஹஜ்ஜிக்கு வரத்துக்குரிய நிறைய முயற்சி ட்ரை பண்ணி மலையை கொசக்காலையெல்லாம் வரவங்க நடந்து அதெல்லாம் ஃபுல் செக் பண்ணி 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு லொஹர், அதாவது லொஹருக்கு பிறகு எல்லாருக்கும் சான்ஸ். யாரையும் பிடிச்சி எப்படி சார் அரஃபாக்கு போய்த்துரு, அரஃபாக்குள்ளே நுழைஞ்சால் ஹஜ்ஜி வந்துட்டேன்னு அர்த்தம். அரஃபா மிஸ் ஆகினால் ஹஜ்ஜே இல்லை. அரஃபான்றது தான் முக்கியம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜி என்பது அரஃபால தரித்தல் அப்படின்னா அது விசேஷம். அது இல்லாட்டி ஹஜ் ஒன்றுமே கூடுதல். மற்றத்துகளுக்கு சில சான்சஸ் இருக்குது. இது முக்கியம். காபத்துல்லாவை முதலாவது கண்டுடனே துவா கேட்கணும்ன்ற சப்ஜெக்ட்ஸ் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நாங்களாக ஏற்படுத்தி கொண்டது. காபத்துல்லாஹ நுழைஞ்ச உடனே துவா கேட்கணும்னு சொல்லி பிரத்யேகமான எந்த ஒரு துவாயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. தொழுது முதலாவதாக என்ட்ரன்ஸ் ஆகட்டேனுக்கு பள்ளிகளுக்கு நாங்கள் என்ன துவா ஓதோ அதே துவா தான் ஹரம் பள்ளிக்கு நுழையக்கொள்ளே வேண்டிய துவா. அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக அப்படி நிறைய துவாக்கள் இருக்குது. அதுதான் ஓதிக்கொள்ளும். ஓ ஓ ஓ இல்லை, அந்த துவா இல்லை. 10ஆம் ஆண்டு துவா இல்லை, கல்லடிக்கிறத மட்டும்தான். 11, 12, 13 தான் அந்த துவா சப்ஜெக்ட் இருக்குது. பதினொன்று, 12, 13 ஓ இல்லை ஓ இல்லை, அதில் துவா இல்லை. 11, 12, 13 மட்டும்தான் இந்த துவா சிஸ்டம். மினால தங்கு நாள் அந்த அன்றைக்கு தான். 10ஆம் அன்றைக்கு நாங்கள் ஜம்ரத்துல் அகபால அடிக்கிற நேரத்தில் அதுக்கான பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் செஞ்சில்லை. அந்த அன்றைக்கு இல்லை. 11, 12, 13 தான் துவாவாக. முஸ்தலிஃபாலையா தாராளமே இல்லை. அரஃபாலையா ஓ கேளு தாராளமாக இல்லை. எதுவும் தொழில் நஃபிலான தொழுகைகள் தொழில் அதான் இதில் முக்கியம் எத்தின்னு கேட்டால் எந்தெந்த இடத்துல எதை நாங்கள் செய்யணுமன்றதை நாங்கள் விளைஞ்சிக்கொள்ளணும். சில இடத்துல நாங்கள் எங்களோட டைமை கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணணும் துவாவுக்கு. சில இடத்துல எங்களோட டைம் நாங்கள் கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணணும் எங்களோட திக்ருகளோ குர்ஆனோ மற்ற விஷயங்களோ. அரஃபாண்டு தொழுது கொண்டிருக்கிற ஏரியா இல்லை. அரஃபாண்டு நீங்கள் திருப்பி துவா செய்த ஏரியா. அதிலிருந்து கொண்டு நாங்கள் துவா கேட்டுக்கொண்டு, அதாவது நாங்கள் குர்ஆன் ஓதி கொண்டு இருந்தால் துவா அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை நாங்கள் மிஸ் பண்ணுங்க. ஓ இல்லை தாராளமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துவா நாங்கள் தான் தெப்ப திறந்தோடனே ஒரு கூட தண்ணி ஒழுவு எடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹோட வுதுவோட தண்ணீட அளவு யுவத்லிஹு முத்துன் வ யுகஸ்ஸிலுஹு சாஉன். ரசூலுல்லாஹ் ஒழுவு எடுப்பாங்க இந்த கிளாஸில் அரைவாசியில். சரியா இந்த கிளாஸ் தண்ணிக்கு தான் ரசூலுல்லாஹோட வுதுவுக்கு போகக்கூடிய தண்ணீட அளவு. ரசூலுல்லாஹ் குடித்தா ஹதீஸா ரசூலுல்லாஹ் குளித்தால் ஒரு கோப்பேட அளவு தான் ரசூலுல்லாஹ் குளிப்பாங்க. அந்த அளவுக்கு தண்ணியை சிக்கனமாக போயிடும். நாங்கள் தெப்ப திறந்தால் எங்களுக்கு ஒரு பாலி அளவுக்கு ஒழுவு எடுக்க தண்ணி தேவை. யுவத்லிஹு முத்துன் தண்ணி, அதாவது எங்களோட உருவுடைய உறுப்புகள் தண்ணியால் நலையிறது தான் முக்கியம். நலைஞ்சிட்டா போதும்.
குளிக்கணும்னு தேவையில்லை உழுவுல. சில பேர் அதாவது உறுப்புகளை குளிப்பாட்டு அதல்ல. சரியான சிஸ்டம் வந்து எங்கள்ட உடம்பு காஞ்ச உடம்பு நனைஞ்சிட்டா போதும், அதான் உது. அதனால் ஒரு சின்ன போத்தல் ஒன்றாலே உங்களுக்கு என்ன செய்யணும், உதவு செஞ்சு கொடு. சரியா? வேறு டோட்டும் முடிச்சோமா? கேள்வி தெரிஞ்சிச்சியா? இல்லையா? خير إن شاء الله. முடிச்சுமா? سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க எங்களுக்கும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸ்ப்ரே போத்தல் இல்லையா? தண்ணியா? ஓ இல்லை, தண்ணி கையில் கிடச்சி முடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 2 3 ஸ்ப்ரேயில் எடுத்து பிரச்சனை இல்லை. ஓ தாராளமாக இயலும். அதான் நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ்வோட